நம்ம தாயாக போகிறோம், இன்னொரு உயிரியை உருவாக்க போகிறோம். குழந்தை டாமினண்ட்டாக கத்தி பேசுதுன்னா குழந்தை லெவலுக்கு இறங்கி விளையாடினா தான் குழந்தை உங்களை ஒத்துக்கும். குழந்தைங்களோட பிஹேவியரிசம், ஒரு அடமன்சி. ஸோ அந்த மாதிரி குழந்தைக்கு கிரிப்னஸ் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நம்ம பண்ண வைக்கலாம் வீட்லேயே. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சித்த மருத்துவர் பரத்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய ஆட்டிசம் குறைபாடு பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். சார், இன்றைக்கி குழந்தைகளுக்கு இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு நோய், அந்த குறைபாடு பெருவாரியாக பெருகி வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இதனுடைய அடிப்படை என்ன சார்? ஏதாவது உணவு பழக்க வழக்கங்கள்னால வருதா, இல்லை ஜெனட்டிக் ரீசன்ஸா? எதனால் இந்த ஆட்டிசம் வருது? ஆட்டிசம் வர்ற குழந்தை எப்போ கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஆட்டிசம் குழந்தை ஒன்ஸ் பிறந்த பிறகு அந்த குழந்தையோட ரொட்டீன் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தெரிகிறப்ப தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த கேள்வியோட ஆரம்பத்தில் இந்த நோய் எதனால் வருது, உணவு குறைபாடுனாலையா அப்படின்லாம் கேட்டிங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாலும் இந்த நோய் இப்போ அதிகமாக பெருகி வர்றதுக்கு காரணம் பொருளாதாரம் தான், எக்கனாமி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆர்டிசத்துக்கும் எக்கனாமிக்கும் என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் எக்கனாமிக்ஸை உள்ளே கொண்டு வரீங்களேன்னு கேட்கலாம். இந்த பெருகி வரக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேரும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நிறைய வீட்டில் ரெண்டு பேரும் ஜாபில் இருக்காங்க. ஸோ அந்த ஜாபில் இருக்கிறப்ப பெண்களுக்கு இந்த மகப்பேறு விடுப்புல இருந்தாலுமே அவங்களுக்கு நிறைய மென்டல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அந்த மென்டல் ப்ரெஷர், அதாவது ஆட்டிசம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா சார், இன்ட்ராயூட்ரைன் பீரியடில் தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. குழந்தை வயிற்றில் இருக்கப்பே ஸ்டார்ட் ஆகிடுது. குழந்தைன்றது ஒரு ஃபாரின், அது குழந்தை தெய்வீகத்தன்மை, மகப்பேறு, நம்ம உயிருக்குள்ளே வளர்கிற இன்னொரு உயிர் அப்படிதான்னு நம்ம சொன்னாலும் அது பெண்ணோட உடம்பை பொறுத்த முடிக்கும் பெண்ணோட உடம்போடு கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு உயிரியாக இருந்தாலும் அந்த உடல் அதை ஒரு ஃபாரின் பாடியாக தான் பார்க்கும். ஸோ குழந்தை கருப்பையில் வளர வளர ஒரு தாய்க்கு நிறைய உடல் உபாதைகள், உள்ளம் சார்ந்த உபாதைகள் வரும். ஸோ குழந்தை வளர வளர அம்மாவோட முதுகு தண்டுவடம், ஸ்பைனல் கார்டை கம்ப்ரெஸ் பண்ணும், சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை கம்ப்ரெஸ் பண்ணும், எல்லா சிஸ்டத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப அதில் அவங்க அனாட்டமிக்கலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க, சைக்காலஜிக்கலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற சூழ்நிலையும் அவங்கள ஒரு விஷயம் தாங்கி பிடிக்குதுன்னா ஒரு மகிழ்ச்சி. என்ன விஷயம்? நம்ம தாய்மையை அடைஞ்சிட்டோன்ற ஒரு மகிழ்ச்சி, நம்ம தாயாக போகிறோம், இன்னொரு உயிரியை உருவாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக இவ்வளோ உடல் உபாதைகளும் அவங்க தாங்கிக்கிறாங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தாங்கன்னா உள்ளே குழந்தை நார்மலாக அதோட டெவலப்மெண்ட்லாம் பக்காவாக இருக்கும் சார். ஆனால் அந்த காலகட்டத்தில் மென்டல் ப்ரெஷர், வீட்டில் ஏதாவது பிரச்சனை, குழந்தைய அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் சரியாக இல்லை எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் இஷ்யூ, சைடில் ஏதாவது இஷ்யூ, வீட்டில் மாமியார் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை பிறந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராப்ளமும் அவங்கள மேஜராக அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஒன்றும் இல்லை, பொண்ணோட அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட பொண்ணு டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படி இல்லையா? பொண்ணு வீட்டில் தம்பிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட அவங்க மைண்ட் அதையே யோசிச்சுட்ருக்கும். ஸோ ஒரு மேஜரான இஷ்யூஸ் எதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும். எப்போ இன்ட்ராயூட்ரைன் பீரியடில் குழந்தை இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னா பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு நிறைய அவங்கள வேலை வாங்காமல் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும், சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், ஜாயிண்ட்டுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்ட்ராயூட்ரைன் பீரியடில் மகிழ்ச்சியாக இருந்திங்கன்னா 80% ஆட்டிசம்ன்றதே வராது, குழந்தை நார்மலாக ஆகும் சார். சார், இப்போ இந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு லேக்னஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டிசம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்து அந்த பேரண்ட்ஸ் செய்ய வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டிசம்னு வந்துட்டாவே நீங்கள் பேரண்ட்ஸ் பேனிக் ஆகிடுறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான சூழலில் தான் தள்ளப்பட்டுட்டுதாகும். பேரண்ட்ஸ் கேட்குற கேள்வியெல்லாம் முதல்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எல்லா குழந்தைங்களும் நார்மலாக தான் இருக்குது. அவங்க மைண்டு கம்பேர் பண்ணணுன்னா ஒரு லோ எக்கனாமிக்கல் கிளாஸில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கூட ரோட்டில் விளையாடிட்டு இருக்கும், நல்லாயிருக்கும்.
ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போவாங்க, அங்கே பூ விற்கிறவங்களோட குழந்தை நல்லாயிருக்கும். ஒரு கோயிலுக்கு போவாங்க, அங்கே வந்து முன்னாடி வாழ்வாதாரத்துக்கே இல்லாமல் பிச்சை எடுத்துருக்கிறவங்களோட குழந்தை நல்லாயிருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் முன்னாடி போவாங்க, அவ்வளோ குழந்தைங்க எல்லாம் நல்ல நல்ல குழந்தைங்களாம் மணிமணியாக. ஸோ அவங்க என்னென்னா இவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தும் நம்ம குழந்தை ஏன் இப்படி இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் விதி நம்மளை ஏன் இப்படி பண்ணுது அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் அவங்க மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த டிப்ரெஷனோட இம்பேக்ட் வந்து அவங்களோட பேச்சுலேயும் செயல்கள்லேயும் பேரண்ட்ஸோட எல்லா விதத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அந்த குழந்தையும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆட்டிசம் பாதிக்கப்பட்டிருக்கு, மைல்டாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்து அந்த அவங்க இருக்கிற ஸ்டெபிலிட்டியில் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அது மெயின்டைன் பண்ணாவே குழந்தைங்க மேற்கொண்டு டிப்ரெஸ் ஆகாமல் தடுக்கலாம். ஸோ அடுத்தது குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த பிரச்சனையை கரெக்டாக அட்ரஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை வந்து கண்ணை பார்த்து பேச மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணை பார்த்து பேசக்கூடிய ஆளாக இருந்தால் தானே உங்கள் குழந்தை கண்ணை பார்த்து பேசும். நீங்கள் இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்ருக்கீங்க, நான் பேசுகிறப்ப நீங்கள் வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோடய மைண்ட் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு குழந்தை கண்ணை பார்த்து பேச மறுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குழந்தையோட கண்ணை பார்த்து பேசணும். ஸோ என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்கள் அட்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை கத்தி பேசிகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைங்கிட்ட சைலண்ட்டாக பேசணும். அது ஏன் கத்தி பேசுது அப்படின்னு கேட்டால், யூஸ்வலாக யார் சார் கத்தி பேசுவாங்க? யாரெல்லாம் கத்தி பேசுவாங்க சொல்லுங்கள்? ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுறாங்க, இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுறவங்க பேசுவாங்க. வேறு அப்புறமா ஒரு இரிட்டேட்டிங் மைண்ட் செட்டில் இருக்கு. இரிட்டேட்டிங் மைண்ட் செட்டில் கத்தி பேசுவாங்க. வேறு யாராவது? அதுக்கப்புறம் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டாமினேட் பண்ணுறவங்க கத்தி பேசுவாங்க. ஜென்ரலாக இந்த இயர்ஃபோன் வச்சுருக்கவங்க கத்தி பேசுவாங்க. அவன் காதில் இயர்ஃபோன் இருந்தாவே கத்தி பேசுவாங்க. நானே பேசி ரைட். அது காதில் மைல்டாக டிஃபெக்ட் இருந்தாலும் கத்தி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வேரியஸ் ஒரு குழந்தை டாமினண்ட்டாக கத்தி பேசுதுன்னா இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்குது. நிறைய ஃபேக்டர் இருந்தாலும் நம்ம முதல்ல அந்த குழந்தைய அட்ரஸ் பண்ண வேண்டிய இடம் எந்த இடம்னா, பேரண்ட்ஸ் நீங்கள் அந்த குழந்தைகிட்ட கத்தி பேசுகிறீங்களா அதை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தை வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், லைக் மிரர் தான். நீங்கள் அந்த குழந்தை வந்து இயர்ஃபோன் போடுறதுனால கத்தி பேசலை, ஒரு இரிட்டேட்டிங் மைண்டுனால. எப்படி தானாகவே குழந்தைக்கு ஒரு இரிட்டேட்டிங் மைண்டு க்ரியேட் ஆகிடாதுல்ல? சரி, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை எதுக்கு டாமினேட் பண்ணணும்னு நினைக்குது? படுத்திருக்க குழந்தை எதுக்கு சார் நம்ம டாமினேட் பண்ணணும்னு நினைக்குது? ஸோ அந்த குழந்தை யாரையோ பார்த்து தான் கத்தி பேசுது இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது, பேரண்ட்ஸ் நீங்கள் கத்தி பேசாதீங்க. நீங்கள் கத்தி பேசலைன்னா குழந்தை சவுண்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். ஸோ நம்ம கண்ணை பார்த்து பேசாத குழந்தைகிட்ட நீங்கள் கண்ணை பார்த்தே பேசிகிட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையோட ஐ டு ஐ கான்டாக்ட் வரும். அதை மாதிரி கத்தி டாமினேட் பண்ணுற குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் பொலைட்டாக பேசிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையும் பொலைட்னஸ் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம கேரக்டரை மாற்றுறது மூலிமா குழந்தையோட கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றலாம். கைண்ட் ஆஃப் பிஹேவியரல் தெரப்பி. அந்த பிஹேவியரல் தெரப்பியை நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கொடுத்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நம்மளே பண்ணலாம். நம்ம ஆஸ் எ பேரண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி ஆட்டிசம் ஆகட்டும், ஏடிஹெச்டி ஆகட்டும், எனி சின்ன சின்ன இஷ்யூஸில் மாட்டிகிட்டு இருக்க குழந்தைங்கள கூட 90% அந்த குழந்தைய கரெக்ட் பண்ணக்கூடிய தகுதி யார்கிட்ட இருக்குன்னா பேரண்ட்ஸ்கிட்ட தான் இருக்குது. ஒரு 10% வேணால் வெளியாளுங்க அதை இருந்தால் தான் முடியும்னு சொல்லலாம். பட் 90% பேரண்ட்ஸ்கிட்டே இருக்குது விஷயம். இப்போ இந்த ஆட்டிசம் குறைபாடு அப்படின்னு சொன்னாலே ஒரு வேர்ல்டு வைடு சஜஸ்டட் ஒரு மெடிசினல் ப்ராக்டிஸ்னால் அது வந்து பிஹேவியரல் தெரப்பி தான். இந்த பிஹேவியரல் தெரப்பினா என்ன, அதில் என்ன செய்வாங்க சார்? ஸோ பிஹேவியரல் தெரப்பினா யூஸ்வலாக ஒரு குரூப், அந்த குரூப் கூட அந்த குழந்தை எப்படி சொசைட்டியில் எப்படி இருக்குது, அந்த குரூப் கூட எப்படி இருக்குது, மற்ற குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்குது, ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணுது, ஒரு சோசியல் பிஹேவியரிசம் அந்த குழந்தைக்கு நார்மலாக இருக்கா, அந்த குழந்தையோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, இந்த விட்டு கொடுக்குற தன்மை, இதெல்லாம் செக் பண்ணி ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ இந்த பிஹேவியரல் தெரப்பி ஏன் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக் ரீசன் இருக்குது. என்ன பேசிக் ரீசன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மேன் வந்து, அதாவது ஆதி காலத்துலேருந்து பேச போனோன்னா, மனுஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அனிமலா இல்லை சோசியல் அனிமலா சார்? சோசியல் அனிமல் தான். ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம சோசியல் அனிமல் தான்.
இன்னும் இப்போ சொல்ல போனால் நம்ம முப்பாட்டம்லாம் குடும்பமாக வாழ்ந்தப்போ ஒரு குடும்பத்திலேயே 20-30 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பன்றது ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும். அது முடிக்குமே நம்ம சோசியலாக தான் இருந்தோம். இப்போ தான் இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டில் இருக்கிறது, சிங்கிள் பெட்ரூமில் இருக்கிறது, அந்த தனி குடும்பம்ன்றது கிரியேட் ஆன பிறகு தான் அந்த சோசியல் பிஹேவியரிசம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்கிட்ட அடி வாங்க ஆரம்பிச்சது. ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னா, இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா, அந்த சோசியல் பிஹேவியர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு குழந்தைங்கிட்ட விளையாட விடணும். இல்லை சார், எங்கள் ஏரியாவில் குழந்தைங்களே இல்லை சார், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் முன்னாடி 2 வயசானவங்க, சைடில் 2 வயசானவங்க, எத்தாப்புலேயும் குழந்தை இல்லை சார் அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த குழந்தைக்கூட விளையாடணும். எப்படி விளையாடணுன்னா, அந்த குழந்தை லெவலுக்கு இறங்கி விளையாடணும். குழந்தை லெவலுக்கு இறங்கி விளையாடினா தான் குழந்தை உங்களை ஒத்துக்கும், இல்லை குழந்தை ஒத்துக்காது. நீங்கள் ஒரு ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறவராக இருந்து நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தால் நீங்கள் அந்த ரேஞ்சில் வந்து விளையாடக்கூடாது. குழந்தை எந்த மாதிரி மைண்ட் செட்டில் விளையாடணுமோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் விளையாடினா இந்த பிஹேவியரல் தெரப்பி நீங்கள் வீட்டில் கொடுக்குற கணக்கு தான். ஸோ அது டெஃபினட்டாக பேரண்டிங்லேயே அதை பண்ண முடியும். அதர்வைஸ் இந்த மாதிரி பார்க்கில் கொண்டு போய் விளையாடுறது, ஒரு சோசியலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. என்னை பொறுத்த முடியும் இந்த ஆர்டிசம் ஆகட்டும், ADHD ஆகட்டும், என்ன குழந்தைங்களாக இருந்தாலும் குழந்தைய ஐசோலேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஐசோலேட் பண்ண தான் பிரச்சனைகள் அதிகமாகும். முடிஞ்ச முடியும் காமன் பிளேஸில் விடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட குழந்தைக்கு இப்படி ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்ட்டு தானும் ஃபேமிலிலேருந்து ஐசோலேட் ஆகிடுறாங்க, குழந்தையும் சொசைட்டிலேருந்து ஐசோலேட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க மொத்தமாக ஃபேமிலியோட ஒரு தீவில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துடுறாங்க. ஸோ அப்படி உட்காந்துக்கிறதுனால நாளுக்கு நாள் அவங்க பேரண்ட்ஸுக்கே ஒரு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகிடுது. அதுதான் உண்மை. ஸோ அது க்ரியேட் ஆகாமல் இருக்கணும்னா, இதுதான் என்னோடய குழந்தை, இதுதான் என்னோடய ஐடென்டிட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓப்பனாக சொசைட்டியில் வெளில வரணும். குழந்தைய கூட்டிகிட்டு போகணும். யார் என்ன நினச்சா என்ன, யார் என்ன பேசினா என்ன, அதை கண்டுக்கவே கூடாது. மற்றவங்கள பற்றி கண்டுக்கூடாது சார். இது உங்கள் குழந்தை சார். உங்கள் குழந்தை வெளியில் நார்மலாக வரணும்னா அந்த குழந்தைய நீங்கள் நார்மல் சொசைட்டிக்கு கொண்டு போய் எல்லா இடத்துலையும் பழக விடணும், பேச விடணும் சார். பழக விட்டு பேச விட்டிங்கன்னா தான் அந்த குழந்தை நார்மலாகும். இல்லை இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு அவமானமாக நினச்சி அந்த குழந்தைய உள்ளுக்குள்ளே உட்கார வைக்கிறீங்க, நீங்களும் உள்ளுக்குள்ளே இருக்கீங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இருக்கிற பிரச்சனையோட வெளில வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். இப்போது ஒரு கேஸ் ஸ்டடியாகவே நம்ம எடுத்துக்கோமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து யூடியூப் பார்க்கும், இன்னும் சர்ச் பண்ணி அதுக்கு தேவையான கார்ட்டூன்ஸ் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு சந்தேகம் பேரண்ட்ஸுக்கு வந்திருக்கு. ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டரை பார்க்குறப்ப அவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு குழந்தை வந்து யூடியூப் பார்க்குறாங்க, அதை வந்து தேடி போய் டைப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு, ஹேஷ்டேகை பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைய எப்படி சார் ஆட்டிசம்னு சொல்லலாம் நம்ம? சரிங்க சார். இப்போ இந்த விஷயத்துக்கு நேரடியாக நான் பதில் சொல்லாமல் நான் உங்களுக்கு மறைமுகமாக பதில் சொல்லுவேன். அப்போ தான் அதோட பேஸ் புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம் படமும் பயங்கர என்ன பிளாக் பஸ்டர். அது நல்ல ஃபுல்லாக என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? விக்ரம் படம் இந்த அளவுக்கு வெற்றி நடை போகிறதுக்கு என்ன காரணம்? கதை ஸ்டாண்டர்டான கதை. அப்புறம் அதில் நடித்தவங்க சூஸிங் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே அதை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைஸ். நான் ஒரு காரணமாக நினைக்கிறேன். அதாவது எதிரியை அடித்து துவம்சம் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு போல்டான ஒரு கேரக்டரு தன்னோட எதிரிகள்லாம் அடித்து துவம்சம் பண்ணுற ஒரு போல்டான ஒரு நேச்சர் கேரக்டர். ஸோ அதை பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ரீசன் நான் நினைக்கிறேன். அது இருக்கலாமா? சைக்காலஜிக்கலாக. சரி. அப்போ ஒருத்தன் மற்றவங்கள மற்றவங்கள அழிச்சா, ஒரு நல்லவன் பல கெட்டவர்களை அடித்தாவோ அதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம். ஏன் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம்? அது ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு வருதில்ல. நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம அடிக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. அவன் வேறு யாரும் 2 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம அந்த இடத்துல ஹீரோ ஸ்தானத்தில் கொண்டு போய் நம்மளை வச்சுக்கிறோம். ஏன் நம்மளை தூக்கி போய் வில்லன் ஸ்தானத்தில் வச்சுக்க வேண்டியது? விஜய் சேதுபதியில் நம்மளை கொண்டு போய் வச்சுக்க வேண்டியது தானே? ஏன் நம்மளை கமல் கூட போய் வச்சுக்கிறோம்? ஜெயிக்கிற இடத்துல தானே. அதான மனித இயல்பு. ஜெயிக்கிற இடத்துல நம்மளை வச்சுக்கிறோம், ஆனால் தோக்கிற இடத்துல வேற ஒரு ஆளை வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பிடிக்காத ஒரு ஆளை அந்த இடத்துல வச்சு அவரை அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி நம்ம கற்பனை பண்ணினாலும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். ஆனால் நம்ம மைண்ட் அங்கே ஒரு ஈகர்னஸை காட்டுது. ஏன் ஈகர்னஸை காட்டுது அப்படின்னா, பேசிக் ரீசன் பார்த்திங்கன்னா, பல மில்லியன் ஆண்டுகளாக நம்ம வந்து வேட்டையாடிட்டு இருந்தோம். விலங்குகளை கொல்றது,
அடிக்கிறது, வாயை கிழிக்கிறது, அந்த மாதிரி நிறைய நசுக்கிறது, அந்த மாதிரி உயிரியை கொன்று அதை சாப்பிட்றது, அந்த மாதிரி வேட்டையாடுற வேலையை நம்ம பல மில்லியன் ஆண்டுகளாக பண்ணியிருந்தோம். இப்போ வேட்டையாடுறதில்ல. நான் இங்கே வந்துட்டு இங்கே போய் எங்கன்னா ஒரு யாராவது ஏதாவது ஒரு விலங்கு அடிச்சிங்கன்னா உங்களை தூக்கின்னு போய் ரெட் கிராஸில் பிடிச்சி உள்ள வச்சுருவோம் இல்லையா? அப்போ ஒரு ஜீனோட வேட்கை தவிர்க்கப்படுது இல்லையா? அந்த ஜீனோட வேட்கை எங்கே பூர்த்தி செய்யப்படுது? சினிமா பார்க்குறப்ப பூர்த்தி செய்யப்படுது இல்லையா? அதனால தானே சார் இவ்வளோ ஃபைட்ஸுன்னா நம்ம விரும்பி விரும்பி பார்க்குறோம். கண்டிப்பாக. நீங்கள் இங்கே ஹீரோ போடுற ஃபைட்டை ஒரு நாள் நீங்கள் ரோட்டில் போட முடியுமா? நம்ம ரோட்டில் நம்ம தெருவில் இதே மாதிரி ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான், இதே மாதிரி நீங்கள் ஃபைட் பண்ணிட முடியுமா? இல்லை, நீங்கள் சொல்கிறதுல நான் ஒரு உடன்பாடு வர்றேன். என்னென்னா, காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்போது எங்கள் ஊரில் ஒரு மர்டர் நடந்தது. அது கேங் வார் மர்டர். கிட்டத்தட்ட அதனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்த மர்டர்ஸோட நீட்சி. இவங்க அவங்கள வெட்டுறது, அவங்க இவங்கள வெட்டுறதுன்னு அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு கேங்ஸ்டரு ஊரில் அவரை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணவரை அந்த மாறி மாறி பண்ணதில் ஒரு தம்பியை தன் தம்பியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ரிவெஞ்ச் எடுக்கிறார். ரிவெஞ்ச் எடுக்கிற இடம் கிட்டத்தட்ட ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆலந்தூர் கத்திப்பாரா பிரிட்ஜில் ஒரு மர்டர் நடக்குதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வச்சு வெட்டுறாங்க. வெட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா, வெட்டிட்டு அவர் அந்த ரத்தத்தை அந்த ஆப்போசிட் கேங் குடிச்சிருக்காரு. சச் அ க்ரூவல் மைண்ட் செட் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு வெஞ்சனன்ஸ் அவர் மனசில் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது அது மேட்ச் ஆகுது பாருங்க. நான் சொல்கிற ஒரு கதை தான் மேட்ச் ஆகுது இல்லை? இல்லை, அதெல்லாம் இந்த சினிமாத்தனத்தோட வெளிப்பாடு தான் நான் நினைக்கிறேன். சினிமாத்தனத்தோட வெளிப்பாடுன்றதை விட நம்ம ஜீன்லேயே இது இருக்குது. நம்ம பழங்காலத்தில் விலங்குகளை வேட்டையாடி என்ன பண்ணமோ அதை இங்கே மனுஷனை வேட்டையாடி பண்ணி காட்டுறாங்க. ஓகே, அதுலேருந்து நம்ம டாபிக் வருவோம். இப்போ அந்த மாதிரி நமக்குன்னு உரிய சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இந்த கிராமத்தில் பசங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளையாட விட்டால் மண்ணில் புரண்டுவான், அடிச்சுக்குவான், பிடிச்சிக்குவான், சட்டையை கிழிச்சிக்குவான், என்னென்னமோ பண்ணுவான். பட் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பான். ஆமாம் இல்லைங்களா? கிராமத்தில் இருக்கிற பசங்க ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிசிக்கலி ஆக்டிவ். ஆமாம், ஆக்டிவ். அது இங்கே நகரத்தில் மிஸ் ஆகுதா இல்லையா? கண்டிப்பாக. ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிற குழந்தைங்கிட்ட அது மிஸ் ஆகுதா இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த ஜீனோட ஆக்டிவிட்டி நம்ம தடுக்கிறோம். அதை ஒத்துக்கிறீங்களா? ஸோ அந்த ஜீனோட ஆக்டிவிட்டியை அது வெளிப்படுத்த முயற்சி பண்ணுது. இப்போ உங்கள் குழந்தை சார், நீங்கள் சின்ன வயசில் படாத சில்மிசம் பண்ண ஆள், ஆனால் உங்கள் குழந்தை மட்டும் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், யாருக்கூடையும் பேசக்கூடாது, அன்னெசரியாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறதுல எந்த விதத்தில் நியாயம் சார்? நீங்கள் என்னெல்லாம் சில்மிசம் பண்ணீங்க, என்னெல்லாம் ஆட்டம் போட்டிங்க, அதுதானே சார் உங்கள் ஜீனும் பண்ணும். இல்லை, இந்த குழந்தைங்க சேட்டை பண்ணுறத ஒரு பெரிய என்னமோ கொலக்குத்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பேரண்ட் சொசைட்டி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை எக்ஸாக்ரேட் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தை எக்ஸாக்ரேட் பண்ணி அதை ஐசோலேட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். எத்தனையோ, அதாவது இன்றைக்கி இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டில் எத்தனையோ சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் கேரக்டர் இருந்த ஆளுங்க தான் வெளில பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க. அது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். தாமஸ் ஆல்வா எடிசனில் ஸ்டார்ட் ஆகி ஹாக்கின்ஸ் மணிக்கும் நிறைய பேர், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேரக்டரில் இருந்த ஆளுங்க தான் சொசைட்டியில் மிகப்பெரிய ஆளாக தன்னை வெளிக்காட்டிட்டு வந்திருக்காங்க. தே ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆமாம், அது வந்திருக்காங்க. அதனால் இந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம ஒரு பார்க்குற பார்வை ஐசோலேட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைங்கள ஒரு ப்ரைடாக நினைக்கணும். ப்ரைடாக நினச்சி இருக்கிற பொசிஷனில் வெளில கொண்டு வரணும். இருக்கிற பொசிஷனில் பூட்டி வச்சு இன்னும் அதிகமாகக்கூடாது. அது பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு. இப்போ இந்த ஆட்டிசம் க்யூரபிளா சார்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஆட்டிசம், அதாவது ஆனால் குழந்தை கம்ப்ளீட்லி டிஸ்ஓரியன்ட். அதாவது ஃபிங்கர்ஸு சரியாக ஒர்க் ஆகலை, கால் அப்பர் லிம்பு லோவர் லிம்பெல்லாம் எமாஷியேட் ஆகிருக்கு, ஐ டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு, ஓகே, டோட்டலாக டீவியேட் ஆகிருக்கு, மவுத்து டிப்ளிங் ஆஃப் சலைவாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் ஆஃப் அனாமலிஸ் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகும். ஏன்னா ரொம்ப அனாமலிஸ் இருக்கிறப்ப லேட் ஆகும். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா? குழந்தை சரியாக பார்க்க மாட்டேங்கிறான் சார், ஓடிட்டே இருக்கான் சார், கத்திட்டே இருக்கான் சார், ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றான் சார், எழுத சொன்னால் கான்ஸ்டன்டாக எழுத மாட்டேங்கிறான் சார், போர்டை கண்டினியூவாக கவனிக்க மாட்டேன்றான் சார். இதெல்லாம் சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பிஹேவியரல் ப்ராப்ளம் எல்லாம் நம்ம பேரண்டிங்லேயும் பிஹேவியரல் தெரப்பிலையும்
இந்த ஹெர்பல் ட்ரக்ஸ் கொஞ்சம் கொடுத்தும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரொம்ப டீவியேட் ஆன குழந்தைங்க தான் அதையும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் காட்டலாம். இப்போ ரொம்ப சிட்டிங் பொசிஷனில் இருக்கிற குழந்தைய கூட நம்ம இந்த தெரப்பியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் நார்மல் கொண்டு வரலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் தான் கேரக்டரில் இது இருக்கும், சேஞ்ச் இருக்கும். அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுவோம்னா டோட்டலாக ஆர்டிசம் கேங்கில் வச்சு அந்த குழந்தைய என்ன ஆக்கிடுவோம், ஆர்டிசம் குழந்தைய ஆக்கிடுவோம். இல்லை அது அதை ரிசீவ் பண்ணி அதை பண்ணக்கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட சைல்டுஹுட் கேரக்டரையும் உங்கள் சைல்டு கேரக்டரையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற மற்ற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்க வந்து என்னது கம்ப்யூட்டரைஸ்டு மெக்கானிக்கல் குழந்தைங்களாம் மாறிடுச்சு. ஸ்கூலிங்கில் எல்லா குழந்தைங்களும் என்ன ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, பஸ் ஏறுறது, உட்காரது கிடையாது, ரொபாட்டிக்காக மாறிடுச்சு குழந்தைங்க எல்லோரும். ஸோ அந்த ரொபாட்டிக் குழந்தைங்களோட உங்கள் குழந்தைய கம்பேர் பண்ணாதீங்க. அந்த ஏஜில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த ஏஜில் உங்கள் குழந்தைய கம்பேர் பண்ணுங்கள். இன்னொன்று, உங்கள் குழந்தைக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூவை சின்னதாக அட்ரஸ் பண்ணி அந்த இஷ்யூவை மட்டும் சரி பண்ணுறதுக்கு உங்களால் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ எடுங்க. அந்த இஷ்யூவையே சொல்லி பெருசாக்கி அந்த குழந்தைய ஐசோலேட் பண்ணி நீங்களும் ஐசோலேட் ஆகி அதை பெரிய தெரப்பிக்கு கொண்டு போய் விட்டு அந்த குழந்தைய மொத்தமாக என்ன சொல்கிறது, டிசீஸோட உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த நீங்கள் எப்படி சைல்டுஹுட்டில் இருந்தீங்க அப்படிங்கிறப்ப என்னுடைய சைல்டுஹுட் தான் ஞாபகம் வருது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வர, அதாவது இந்த வெயிலோடு விளையாடி வெயிலோடு வரவாடி பாட்டில் என்னெல்லாம் கூத்து நடக்குமோ அது எல்லாத்தையும் நேச்சர் நம்ம சின்ன வயசில் நம்ம பண்ணதெல்லாம் இன்றைக்கி தெரப்பி 1000 தெரப்பிக்கு சமம். ஏன்னா அசால்ட்டாக கபடி விளையாடுவோம், தூக்கியெல்லாம் எரிஞ்சிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப இன்னைக்கு அந்த குழந்தைகளுடைய இந்த விளையாட்டு பழக்கமே இல்லையே சார். ஒரு புக்கோமாக இருக்காங்க, இல்லாட்டி பப்ஜி அந்த மாதிரி போயிடுறாங்க, ஒரே ஃபோன்ஸு. ஒரு 20 வயசு 25 வயசுக்கு கழித்து இல்லை அட்லீஸ்ட் ஒரு 18 வயசுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நவீன சாதனங்கள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கையை சரியாக பிடிக்க முடியுமான்னு கூட தெரில, ஐஃபோனை வச்சு நோண்ட ஆரம்பிச்சிடாங்க. எங்கே போகுது அதுதான் சார். இந்த ஸ்க்ரீன் டைம்ன்றது ரொம்ப அதிகம் சார். இப்போ குழந்தைங்கிட்ட ஸ்க்ரீன் டைமை கண்ட்ரோல் பண்ணணும். குழந்தைங்கிட்ட ஆஸ் ஏ பேரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குழந்தைகிட்ட செல்லே காட்டாமல் இருக்க முடியாது நீங்கள். ஏன்னா மற்ற பசங்க செல்லு வச்சு விளையாடுறப்ப இவன் அதை பார்த்தானா இவனுக்கு ஒரு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகும். நம்ம அப்பா அம்மா மட்டும் நம்மகிட்ட செல்லு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மற்ற பசங்க டிவி பார்க்குறப்ப நம்ம பையன் மட்டும் டிவி பார்க்காம டிவியே வீட்டில் இல்லைன்னா அவன் அதில் ஒரு டிப்ரெஸ் ஆகும். பட்டு மாடர்ன் சயின்ஸும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் டைமை வந்து பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு செல்லை கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் வாங்குறது, காலையில் வரும் அந்த மாதிரி டைமிங் வச்சு அவங்களோட ஸ்க்ரீன் டைம்ஸ் வந்து மோர் தேன் 4 hours ரீச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இன்க்ளூடிங் டிவி, மொபைல் எல்லாம் சேர்த்து அவங்க ஸ்க்ரீன் டைம் அதுக்கு மேலே இருக்குது. இன்னொன்று, குழந்தை செல்லில் விளையாடுதுன்னா அது அட்லீஸ்ட் அந்த குழந்தை கையிலேருந்து ஒரு 2 ஜான் டிஸ்டன்ஸில் செல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸில் இருக்கும் செல்லு. அடுத்தது அந்த செல்லில் எந்த காலத்துக்கும் இயர்ஃபோன் வச்சு குழந்தைங்க கேட்குதுன்னா அந்த சவுண்டு சிஸ்டம் 50%க்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ சவுண்டு சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், டைமை மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி குழந்தைகிட்ட லிமிட்டாக கொடுத்து வாங்குங்க. அதை சொல்லியே பழக்கப்படுத்துங்க. அப்படி பண்ணி தான் இந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கணுமே ஒழிய நான் மொத்தமாக என் குழந்தைகிட்ட செல்லே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் நாட் பாசிபிள். கொடுத்து வாங்குறது தான் பெட்டர். ஸோ முடிஞ்ச மணி குறைக்கலாம். ஒரு ப்ராக்டிக்கலான அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். பட் அது இந்த சாப்டருக்குள்ளே வருமா அப்படிங்கிறது தெரியலை. நான் நிறைய நாய்க்குட்டிகள் வளர்ப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ள ஆள். இந்த மாதிரி ராஜபாளையம் நாய்க்குட்டி, இந்த மாதிரி சிப்பிப்பாறை, இதிலெல்லாம் வந்து சஜஷன்ஸ் சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்கும், இதில் டெஃபெக்ட்ஸ் இருக்கும், இதை பார்த்து வாங்குங்க, இந்த மாதிரி வளர்க்காதீங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவேன். அப்போ நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம், ஃப்ளாட்டில் விட்டு வளர்க்காதீங்க, நாய்ங்களை ஃப்ளாட்டில் விட்டு வளர்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் குட்டியிலேயே ஒரு ராஜபாளைய நாய் அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஜீனே வேட்டையாடி வளர்ந்தது, ஓடும் சாடும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு மண் தர இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரெண்டாவது சிப்பிப்பாறைக்கும் அதை தான் நம்ம சொல்லுவோம். அது என்ன ஆகுதுன்னா, இவங்க கொண்டு போய் அங்கே அந்த ஃப்ளாட்டில் அந்த மார்பிளில் விடுறப்ப அது வந்து தவ்வி நடந்து, இல்லை குட்டியிலேயே நடை பழகும் போதே அதுக்கு சரியான க்ரிப்பு கிடைக்காம, ஏன்னா இன்றைக்கி பாலிஷ் போடுறேங்கிற பேரில் மார்பிளை வந்து அப்படியே பள்ளிங்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் மறுபடியும் அதில் வந்து அது ஸ்டர்னாக வந்து நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணி விழுந்து அதனுடைய போன் வந்து லைட்டாக ஒரு பெண்ட் ஆயிருக்கு.
இப்போ நான் இது ஒரு நாய்க்குட்டிக்கே நம்ம இவ்வளவு யோசித்து சில விஷயங்கள்லாம் முன்கூட்டியே நம்ம வந்து சொல்லி, பாவம் ஒரு உயிர், அதை வந்து கொண்டு போய் நம்மளுடைய சுயநலத்துக்காக அதை இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் நம்ம வந்து அதை இது பண்ணுவோம். ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சார். இன்றைக்கி அதில் வந்து அந்த யங் ஜென்ரேஷன் வந்து கோட்டை விடுது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அது ஏற்புடையது தானே? உண்மைதான். ஆனால் நீங்கள் இப்போ வந்து முழுக்க டாபிக் ரிலேட்டடாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த நாய் வளர்ப்புன்றது இப்போ இந்த ஐசோலேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ், இந்த என்ன சொல்கிறது, தனி குடும்பமாக மாறின பிறகு மக்கள் வந்து ஏங்கிறது பாசத்துக்கு தான் இல்லையா? இந்த பாசத்துக்கு ஏங்குறப்ப மனுஷனுக்கு பாசம் செலுத்துறதுக்கு சக மனிதன் இல்லை. அதனால தான் யுஎஸ்ஏல எல்லோரும் நாய் வளர்க்குறாங்க இல்லையா? இப்போ நிறைய சைக்காட்ரிஸ்ட்டை போய் குழந்தைங்கள பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் சைக்காட்ரிஸ்ட்டு கொடுக்குற சஜஷன் வந்து ஒரு பெட் அனிமல் வாங்கி வளருங்க, அது குழந்தையோட மைண்ட் செட்டை மாற்றுன்றாங்க. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஒரு சின்ன ஒரு பூனைக்குட்டியோ ஒரு நாய்க்குட்டியோ வாங்கி கரெக்டாக வேக்சின்லாம் போட்டு ஒரு நாய்க்குட்டியை கூட வச்சுருந்தோன்னா அந்த குழந்தைங்களோட பிஹேவியரிசம், ஒரு அடமன்சி, அதெல்லாம் டக்குன்னு மாறுது. அதை நான் கண் கூட பார்க்குறோம். ஒரு நாய்க்குட்டி கூட வந்தாவே அவன் கொஞ்சம் அமைதியாக இருக்கான் பையன். இல்லைன்னா வீட்டில் கத்திகிட்டே இருந்த ஒரு பையன் ஒரு நாய்க்குட்டியை கூட வச்சுருந்தா அமைதியாகிறான். ஸோ பெட் அனிமல்ஸை நீங்கள் சொல்கிற மெத்தடில் வளர்க்கலாம். அதை கொஞ்சம் கீழே ஏதாவது ஒரு ஷெட்டு மாதிரி கட்டி, இல்லை அந்த நாய்க்குன்னு கொஞ்சம் மண்ணு வாங்கி போட்டு அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் ஏற்படுத்தி பண்ணலாம். ஆனால் இந்த பிஹேவியரல் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கு பெட் அனிமல் வளர்க்குறது ஒரு மிகப்பெரிய தெரப்பி. அதை செக்யூர்டாக, அதாவது வேக்சின்லாம் போட்டு செக்யூர்டாக ஒரு பெட் அனிமல் வளர்க்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய தெரப்பி இன்றைக்கி காலகட்டத்தில். ஸோ நீங்கள் பேசுனது டாபிக் ரிலேட்டடாக தான். ஏன்னா நம்மளால் நிறைய மனிதர்களை கூட வச்சுக்க முடியல, அட்லீஸ்ட்டு சில விலங்குகளையாவது கூட வச்சு நம்ம மைண்ட் செட்டை மாற்றுவோன்ற ஒரு தெரப்பி தான் அது. ரெண்டாவது நான் சொன்ன அந்த கால் பாதங்கள் இது குழந்தைக்கும் பொருந்தும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைய வந்து நம்ம பேபி பானான்னு நம்ம கையிலே வச்சுருக்கோம். அது வந்து நடந்து பழகிற இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி அதுவும் மார்பிளில் இருக்கிறப்ப குழந்தைகளுடைய கால் பாதங்கள்ல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஆட்டிசமில் சில விஷயங்கள்லாம் நம்ம அங்கங்கே நிறைய பேர் கேஸ் ஸ்டடி பார்க்குறோம் இல்லையா? குழந்தைங்களை பார்க்குறோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவனுக்கு கால் பாதம் ஊன்றதுல ஏதோ பிரச்சனை இருக்குது, அவன் கூசுற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறான், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறப்ப நான் அதனால தான் அதை கம்பைன் பண்ணி கேட்டேன். அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குல்ல. அப்போ குழந்தைய வந்து அந்த வளர்க்கும் போது இந்த நடை பழக வைக்கிறது இதுலெல்லாம் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காங்களே. நீங்கள் ஒரு தெரப்பி சென்டர் கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே மட் தெரப்பின்றாங்க சார். மட் தெரப்பினா நிறைய மணலை கொட்டி வச்சுருக்காங்க, குழந்தைய அதில் விளையாட விடுங்கன்றாங்க. நம்ம வீட்டில் மண்ணில் விளையாட, மண்ணில் கை வைக்காத, அங்கே ஏதாவது எச்சம் விழுந்திருக்கும் அப்படின்னு நம்ம குழந்தைய அடித்து வீட்டில் மண்ணில் கையை வைக்கவே விடுறதில்ல. தெருவில் பார்க்கில் போனால் மண்ணில் கையை வைக்க விடுறதில்ல. நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் சென்டர் கூட்டு போனீங்கன்னா அங்கே அவன் ஒரு இடத்துல மண்ணை கொட்டி வச்சு மண்ணில் விளையாட விடணும். நீங்கள் இங்கே விளையாட விட்டிங்கன்னா அங்கே போய் விளையாட விடணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி க்ளே தெரப்பின்னு சொல்லுவோம். களிமண்ணை கரைச்சி அதில் குழந்தைய கையை வச்சு குழந்தை கிரிப்னஸ், நம்ம இதெல்லாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கோம். மண்ணில் விளையாடுறத நம்ம பண்ணியிருக்கோம், களிமண்ணில் குதிச்சிருக்கோம், களிமண்ணில் கையை விட்டு நசுக்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டே டு டே லைஃப்லேயே பண்ணிட்டோம். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி குழந்தைங்க பண்ணலைன்னா குழந்தைங்களுக்கு கை கிரிப்னஸ் வரதில்ல, கால் கிரிப்னஸ் வரதில்ல. அதெல்லாம் அங்கே தெரப்பி சென்டர் போனால் அந்த மண்ணை கொட்டி வச்சு விளையாடு, இதை களிமண்ணை கசக்கு, கிளேவை கொடுத்து கிளேயை நசுக்குன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு தெரப்பியாக நம்ம அன்னைக்கு பண்ண சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் இன்றைக்கி தெரப்பியாக மாறி போச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் குழந்தைய கொஞ்சம் விடணும், கொஞ்சம் விளையாட விட்டு அது லெவலுக்கு இறங்கணும். இப்போ இந்த கிரிப்னஸ்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இந்த கிரிப்னஸ்லாம் டெவலப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி விளையாட விட்டாவே அதிகமாகும். ஸோ அப்படி இல்லாத குழந்தைங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ்னால் ஒரு சாதாரண 2 விஷயம். அந்த குழந்தைக்கு உள்ளங்கையை சின்ன மசாஜ் பண்ணி விட்றது, உள்ளங்கால நம்ம கைப்படவே சின்ன மசாஜ் பண்ணி விட்றது. அப்புறமேட்டு ஒரு சாதாரண வாட்டரில் கொஞ்சம் நல்லா சால்ட்டு போட்டு, சாதாரண கல்லுப்பை போட்டு விதன்ற தண்ணியில் பாதத்தையும் கையும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறது. அப்புறமேட்டு ஒரு பாண்டில் நல்ல சாண்டு வாங்கி வந்து குழந்தைய அந்த சாண்டில் கையை விட்டு பிசுக்க சொல்கிறது. அப்புறமேட்டு சப்பாத்தி மாவு வீட்டில் இது பண்ணுறீங்க இல்லையா, சப்பாத்தி உருட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாவை கொஞ்சம் எடுத்து குழந்தைகிட்ட கொடுத்து குழந்தைய பிசுக்க சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி குழந்தைக்கு கிரிப்னஸ் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நம்ம பண்ண வைக்கலாம் வீட்லேயே. எந்த குழந்தைங்களுக்குலாம் கிரிப்னஸ் கம்மியாக போகுதுன்னா இந்த செல்லில் டச்சில் விளையாடுது இல்லைங்களா, அந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த கிரிப்னஸ் அடி வாங்கிடுது. டச்சில் இருக்கிற குழந்தைங்க அந்த ஸ்க்ரீன் டைமை குறைச்சி அந்த டச்சு கொஞ்சம் குறைக்கணும். கூட இந்த கிரிப்னஸ் ஆக்டிவிட்டியை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் டெஃபினட்டாக முடியும். குழந்தை வளர்ப்பு பற்றியும் அதே நேரத்தில் ஆட்டிசம் குறைபாடு பற்றியும் இவ்வளவு நேரம் எங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.